சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் போதைப்பொருள் பாவனைக்கெதிராக உறுதிமொழி ஏற்கவும் போதையில்லா தமிழ்நாட்டை உருவாக்கும் என்ற நோக்கத்தோடு தோள் கொடு தோழா அமைப்பின் இளைஞர்கள் பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்து வருகின்றனர். அவற்றின் உலக போதை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு காரைக்குடியில் உள்ள தென்றல் சிறப்பு பள்ளி மற்றும் தெரபி சென்டரில் பயின்று வரும் சிறப்பு குழந்தைகள் அனைவரும் போதைப்பொருள் பாவனைக்கெதிராக விழிப்புணர்வு பதாகை ஏந்தியும் உறுதியேற்றும் போதைப்பொருள் பாவனைக்கு எதிரான இம்முயற்சியை மேற்கொண்டனர். இந்நிகழ்வினை தென்றல் சிறப்பு பள்ளியின் நிறுவனர் ஆசிரியை செல்வினால் தலைமை தாங்கினார். இம்மாணவர்களுக்கு போதைப் பொருள் உபயோகிப்பதால் ஏற்படும் தீமைகள் குறித்தும் நம் சமூகத்தில் போதைப் பொருள் பாவனைக்கெதிராக எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது குறித்தும் இணையம் வழியாக தோள் கொடு தோழா அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் நசிர்னா கூர்பிச்சை அவர்கள் கருத்துரை வழங்கினார். போதையில்லா தமிழ்நாட்டை உருவாக்குவதே தங்களின் நோக்கம் என தெரிவித்தார். இந்நிகழ்வினை தோள் கொடு தோழா அமைப்பின் இளைஞர்கள் ஒருங்கிணைத்தனர். போதைப் பொருட்களின் உற்பத்தி, நுகர்வு, பயன்பாடு ஆகியவற்றிற்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளில் முழுமையாக ஈடுபட்டு போதைப் பொருட்கள் ஒழிப்பிற்கான அரசின் முயற்சிக்கும் துணை நிற்பேன். இந்த போதை பழக்கத்தினால் சீர்கெடும் இந்த சமூகத்தை சீர்படுத்தி அவர்களின் நல்வாழ்விற்கும் மாண்பிற்கும் எந்த ஒரு பேரழிவும் ஏற்படாதவாறு காப்பேன். என் நாட்டின் வளர்ச்சிக்கும் இச்சமூகத்திற்கும் சிறந்த தொண்டினை ஆற்றுவேன் என்று உளமாற உறுதியளிக்கிறேன். நன்றி.